கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் மறுபடியுமாக ஒரு சத்தியத்தோடு ஃபியூ ஹார்ட் சேனலினூடாக சந்திக்கின்றோம். இதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனுக்குள். நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் தியானிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்ற தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக பகுதி 1 பகுதி 2 என்று சொல்லி நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஒரு நீண்ட சத்தியமாக இருப்பதனால் குறுகிய நேரத்துக்குள் இதை கவனிக்க முடியாமல் போய்விடும். அதனால் நான் இந்த செய்தியினை பகுதி பகுதியாக விவரிக்கலாம் என்று சொல்லி தேவனுக்குள் நான் வாஞ்சைப்படுகின்றேன். இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிறதான தலைப்பு ஆதாமுக்குள் பூரணமானவர். அதாவது அந்த தலைப்புக்குள்ளே இது அடங்குது. ஆதாமுக்குள் பூரணமானவர் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு. இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மல்கியா 2:15 நாம் பார்க்குற நேரத்தில் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்கின்ற பொழுது நாங்கள் இதுக்கு இணையாக நாங்கள் பார்க்கிறது யார் ஒருவனை படைத்தார்ன்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆதாம். ஆதாமைத்தான் படைக்கிறாரு. அப்போ அந்த ஆதாமை படைக்க ஆதாமிட்ட பரிசுத்தாவியானவர், அதாவது என்னத்தை சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் பூரணமாக இருந்துச்சு தான் அவர்கிட்ட ஆவி. அப்போ ஆதாமை படைக்க நிறைவாக பூரணமாக பரிசுத்தாவியானவர் தான் பூரணமானவர். நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்தாவியானவர் பரிபூரணமானவர். அந்த ஆவி அவரிடத்துல பூரணமாக இருந்திருக்குது தேவன் ஆதாமை படைக்க. அப்போ நாங்கள் அந்த படைத்த அந்த இதை அந்த துணை வசனத்தை நாங்கள் எடுக்கிற நேரத்தில் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் ஆதியாகமம் 2:7, 2:8, 2:9 வரையும் நாங்கள் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர், ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். நாம் இங்கே பார்க்குறோம், தெளிவாக தெரியுது. தேவன் முதல்ல ஆதாமை படைக்கிறாரு. அங்கே மல்கியா 2:15 பார்த்தோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்ததே என்று சொல்லி. இங்கே ஆதியாகமம் 2:7 பார்க்குறோம். இங்கே படைக்கிற சம்பவம் இங்கே எங்களுக்கு தெளிவாகுது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி இருக்குது. 2:8 பார்க்குற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்கிறது ஆவிக்குரிய இடம். அந்த ஏதேன் என்கின்ற தோட்டத்தில் ஆவிக்குரிய இடத்துல தான் ஆதாமை வைக்கிறாரு. அப்போ கீழுக்கு நாம் பார்க்குற நேரத்தில் அடுத்த வசனத்தை 2 ஆதியாகமம் 2:9 பார்க்குற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிற நேரத்தில் அது நம்முடைய ஆவிக்குரிய தாயாகிய ஏவாளை குறிக்குது. அப்போ சில வேளையில் நீங்கள் இப்போ சிந்திக்கலாம், அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க தானே தவறினாங்க, அவங்கள எப்படி நாங்கள் ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய தாயும் என்று சொல்கிறதுண்டு என்று சொல்லி சிந்திக்கலாம். நாங்கள் அப்படி ஒரு நாளும் சிந்திக்க முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால்
தேவன் படைத்த நோக்கம் அது வேறு, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நாங்கள் வரல, அதை நாங்கள் தொடரல. நாங்கள் இன்றைக்கி இந்த ஆவியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு கேள்வி இருந்தால் அதை அப்படியே நாங்கள் வச்சுட்டு அதை வேறொரு பகுதியில் நாங்கள் தியானிக்கலாம்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஆதாமை தான் நீங்கள் சொல்கிறாரு தேவன். ஆதாமுக்குள்ளே பரிபூரணமாக அந்த பரிசுத்தாவியானவர் இருந்திருக்கிறாரு படைக்கைக்கு. அவர் ஜீவ ஆத்மாவைத்தான் அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவாத்மா ஜீவனுள்ள தேவனுடைய ஆத்மாவாக அந்த ஆதாம் இருக்கிறாரு. இப்போ அந்த ஜீவ ஆத்மாவோட அந்த ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற இடமும் ஏதேன் தோட்டம். ஏதேன்ன்றது ஆவிக்குரிய இடம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னத்தை நான் இப்போ இதில் இந்த ஆவியானவர் பரிபூர்ணமாக இருக்கிறார் ஆதாமுக்குள்ளே. ஆதாமை படைத்த உடனே ஆதாமுக்குள்ளே ஜீவாத்மா ஆக இருக்கிறாரு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிழக்கில் ஏதேன் தோட்டம், ஏதேன் எனும் ஒரு தோட்டம் உண்ட உடனே நாங்கள் ஏதேன்ன்றதே ஆவிக்குரிய இடம். அந்த ஆவிக்குரிய இடத்துல தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அதை நாங்கள் தொடர்ந்து காரியங்களை நாங்கள் விரிவாக பார்க்குற நேரத்தில் இன்னும் காரியங்களை நாங்கள் விரிவாக இந்த சத்தியங்களை ஆராயலாம். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நான் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதை பகுதி பகுதியாக தியானிக்க போகிறோம். அதாவது இந்த பரிசுத்தாவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான அந்த தலைப்பு தொடர்ச்சியாக அதை விரிவாக நாங்கள் பார்க்குறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வார்ன்னு சொல்லி நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்போ தேவனாகிய கர்த்தர் அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே வச்சிருக்கிறாரு. ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நமக்கு தெரியும் மனுஷன் மனுஷனை மண்ணினால் தான் உருவாக்குறாரு தேவன். ஆதாமை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவருக்கு கொடுக்குறாரு. ஆதாம் ஜீவாத்மாவாக ஜீவன் உள்ள ஆத்மாவாக அவர் உயிர் பெறுறாரு. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வசனம் இருக்குது. அந்த அவங்க ஆதாமில் இருந்து தான் ஏவாளை படைக்கிறாரு. அப்போ இப்போ மேலே சொன்ன விஷயம் விளங்கிட்டு தானே இப்போ நான் நினைக்கிறேன் விளங்கி இருக்குன்னு சொல்லி மல்கியாவில் சொன்னது இந்த வசனங்களை குறிப்பிடலாம். இந்த வசனங்களுக்குள்ளே அடங்குது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. தேவனுடைய நோக்கம் என்ன? ஆதாமில் இருந்து தேவனுடைய பக்தி உள்ள சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி எப்படி இருக்க வேணும்னு சொல்லி சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேணும். தேவன் அதைத்தான் எதிர்பார்த்து பூமியில் மனுஷனை உண்டாக்குறாரு. அதுதான் முதல் ஆதாம் தான் நம்முடைய ஆதித்தகப்பன். ஆதித்தாயாகிய ஏவாளும் ஆதாமும் ஆதித்தகப்பன் நமக்கு ஆதாம். அவரில் இருந்து தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அவர் மூலமாக பக்தி உள்ள சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி எப்படி இருக்க வேணும்? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்லி சொன்னால் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேணும். அப்பத்தான் தேவனை தொழுது கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறது அதாவது இந்த ஜோவானில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் இருக்குது வசனம். அதை நான் அடுத்த இதில் கொண்டு வரேன். இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இப்போ இங்கே பார்க்குற நேரத்தில் தேவனை தொழுது கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னால் தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ளுகிற நாங்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டுமா.
அப்படி அந்த ஆவியோட தொழுது கொள்ளுகிறதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. அப்போ அந்த தேவன் விரும்பி அந்த தன்ற பிள்ளைகள் தன்னை அதாவது தன்னை தன்மையில் இருந்தே தன்னை தொழுது கொள்ள வேணுமன்றதை விரும்புகிறார். அந்த தொழுகையைத்தான் தேவன் விரும்புகிறாரு. அதால் தான் தேவன் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆதாமில் இருந்து சந்ததி வந்து பிறக்க வேணுமென்று சொல்லி என்ன செய்கிறாரு தேவன், ஆவிக்குரிய மனுஷனாக ஆதாமை படைக்கிறாரு. அந்த ஆதாம் நாங்கள் இன்னும் அதை நிறைவாக பார்க்க இருக்கிறோம். பின்னுக்கு வர ஒவ்வொரு சத்தியங்கள்லேயும் வந்து இந்த கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்ற அந்த தலைப்பு அப்படியே இந்த தொடர இருக்கிற பகுதிகளுக்குள்ள தெளிவான விளக்கத்தோட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கங்களை தந்தருள்வார். அதை வந்து நாங்கள் இந்த சேனலில் நாங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தேவனுக்குள்ளே. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்தாவியானவர் இருந்தால் நாம் எப்படி இருக்க வேணும், அதை நாம் எப்படி அந்த ஆதாம் இழந்தார், திரும்ப எப்படி தன் பிள்ளைகளுக்குள்ளே அதாவது ஆதாம் விட்ட அந்த பிழையை வந்து அதாவது தவறுறாரு, அந்த ஆவிக்குரிய நிலையை வந்து இழந்துடுறாரு. இழந்து தான் திரும்ப வந்து மீட்டு கொண்டு வர சம்பவத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். பொறுமையோடு நீங்கள் பார்த்து இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளுவீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் வந்து இதை வந்து ஆழமாக நீங்களும் விளங்கி கொண்டு அது மற்றவர்களும் பிரயோஜனம் அடையத்தக்கதாக மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அநேகர் இதில் இருந்து பிரயோஜனம் அடைவார்கள் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த செய்திகளை கேட்குற நீங்கள் சத்தியத்தை வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு அதை அனுப்புகிற ஷேர் பண்ணுற நேரத்தில் வந்து பெரிய உதவியாக இருக்கும். தொடர்ந்தும் நாங்கள் இந்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இது வந்து ஒரு முன்னுக்கு வந்து இந்த ஆவிக்குரிய தன்மையை இந்த 3-4 வசனங்களுக்குள்ளேயும் நாங்கள் பார்த்தோம். இனி வரும் வசனங்களுக்குள்ளே இன்னும் விரிவாக பார்க்கலாம்னு சொல்லி நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதனால் தொடர்ந்தும் இந்த ஃபியூ ஹார்ட் சேனலோடு இணைந்திருந்து நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு பிரயோஜனம் அடைய வேணும் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ளே வாஞ்சியாக இருக்கிறேன். மறுபடியுமாக இன்னும் ஒரு சத்தியத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.